ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இப்ராஹிம். இட்ஸ் மீ தமீம் இப்ராஹிம். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னோட ஹஸ்பண்ட் அவங்களோட பர்த்டே பிளாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லா வீடியோ மாதிரியுமே இதுவுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் ஹஸ்பண்டோட பர்த்டே வந்து 18th Feb. நான் வந்து அதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடியே அதுக்குண்டான ஷாப்பிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். அதுக்காக ஃப்ரைடே ஈவினிங்கே என் தம்பியை வர சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக கிஃப்ட்டு தான் வாங்கிறதுக்காக போயிருந்தோம். என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதை பேக் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பர்த்டேக்குமே வந்து என்னோட ஹஸ்பண்ட் நான் வந்து ஷர்ட் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவேன். அதேமாதிரி இந்த பர்த்டேக்குமே எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கள் வீடு பக்கத்தில் கணேஷ் ஸ்டோர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அங்கே தான் வந்து டெக்கரேஷன் திங்ஸ்லாம் வாங்கிறதுக்காக போயிருந்தோம். எனக்கு வந்து டெக்கரேஷன் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் இல்லை, ஆனால் சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரெட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருந்தேன். பேக்ரவுண்டுக்கு வந்தோன்னா கோல்டன் கலர் பேனர், அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே பேனர் இருக்குது இல்லையா, அது ஒன்று வாங்கிட்டேன். பலூன்ஸில் வந்தோன்னா ரெட் கலரில் ஒரு 10, அப்புறம் ஒயிட் கலரில் ஒரு 10 வாங்கிட்டு, அப்புறம் அந்த கேக் டாப் இருக்குது இல்லையா, அது வந்து ஹாப்பி பர்த்டே போட்ட மாதிரி அது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஃபாயில் பலூன்ஸ் வந்து ஒரு 3 வாங்கினேன் ரெட் கலரில். அப்புறம் டேப்ஸ், அப்புறம் டெக்காருக்கு வந்து பிளேட்டு, அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கிஃப்ட் பேக் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா, அதையுமே வாங்கிட்டேன். ஃபைனலாக நாங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் என் ஹஸ்பண்ட் வரதுக்கு முன்னாடியே. இது வந்து 18th Feb என் ஹஸ்பண்டோட பர்த்டே. அவங்களுக்காக ஸ்பெஷலாக லஞ்ச் செஞ்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து ஃபேவரட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா தான். ஆனால் உண்மையிலேயே எனக்கு பரோட்டா செய்ய தெரியாதுங்க. பரோட்டாக்கு அப்புறம் ஃபேவரட்டுன்னு பார்த்தா பிரியாணி தான். ஸோ அதான் அவங்களுக்கு நான் அதை செஞ்சுட்டு இருந்தேன். சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணிக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு, மசாலா வந்து ஒரு பாக்கெட் வந்து பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் மற்ற எல்லா மசாலாலையுமே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் தான் போட்டிருந்தேன். இது எல்லாத்தையுமே போட்டு அப்புறம் சிக்கனையுமே போட்டு கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அது எல்லாத்தையுமே போட்டு உப்பையுமே போட்டு தயிர் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வரவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொதி வந்துட்டு சிக்கன் பிரியாணிக்கு சரின்னு சொல்லிட்டு ரைஸையுமே போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டேன். நான் என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக எங்கள் வீட்டில் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தேன். என்னோட 2 தம்பிங்க, அதுக்கப்புறம் எங்கள் அத்தா, அவங்க 3 பேர் மட்டும் வரல, மற்ற எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க வந்தனால தான் என்னால் சீக்கிரமாகவே குக் பண்ண முடிஞ்சிச்சு. என்னோட பெத்தா வந்து என் பையனை பார்த்துக்கிட்டாங்க. என்னோட சிஸ்டர் இன் லா வந்து குட்டி குட்டி ஹெல்ப் எனக்கு வந்து பண்ணிட்டு இருந்தா. அவளே வந்து குக் பண்ணுறது தான் வந்தா. நான் தான் எல்லாம் பண்ணுவேன், ஏன்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டே நான் தான் அவங்களுக்கு எல்லாமே சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து குட்டி குட்டி வேலை பண்ண வச்சுட்டு நான் வந்து மெயினாகவே குக் பண்ணிட்டு இருந்தேன். அவள் அப்பவும் கேட்கவே இல்லை. மச்சி நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தா. இருமா உனக்கு இனிமே தான் வேலையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை சைடில் உட்கார வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் ஃப்ரை வந்து ஒரு சைடில் வந்துட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்வீட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஸ்வீட் பண்ணேன்னா சேமியா பாயசம் தான். மற்ற எந்த ஸ்வீட்டுமே அந்தளவுக்கு திங்க மாட்டாங்க. சேமியா பாயசம்னு ஓரளவுக்கு திம்பாங்க. சேமியா பாயசம் எப்படி பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து சேமியாவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பால் வந்து நம்ம நல்லா சுண்டாக காய்ச்சிக்கணும். அதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். சக்கரை வந்து என்னன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். ஃபைனலாக வந்து நெய்யில் வறுத்த நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அதோட நல்லா ஒரு கொதி வந்த உடனே இறக்கிட்டேன். சேமியா வந்து நல்லா குக் ஆகிருந்தால் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நானுமே அப்படி தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சுருந்தேன் இத்தனைக்குமே சேமியா பாயசத்தை. எல்லாருமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருந்தாங்க. ஆனால் என்ன குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டேன். அதான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க, கூட கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக பர்த்டே ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி பண்ணிட்டேங்க. எங்களுக்கு ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, சிக்கன் ஃப்ரை, ஸ்வீட்காக சேமியா பாயாசம். மேரேஜ் ஆன புதுசுலலாம் எனக்கு அந்தளவுக்கு சமைக்கவே தெரியாது. அப்படியே இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் நல்லா இல்லாட்டினாலுமே சாப்பிடுவாங்க, எந்த குறையுமே சொல்லாமல். ஆனால் இப்போ நான் நல்லாவே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். மெயினாக நான் சமையல் கற்றுக்கிட்டதே அவங்களுக்காக தான், நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் சூப்பராக தான் சமைப்பேன். ஃபைனலாக எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சு என் ஹஸ்பண்ட்காக சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வாய் வந்து ஊட்டி விட்டேன். அவங்களுமே டேஸ்ட் பண்ணாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. இதை விட வேறு என்னங்க வேணும். என் ஹஸ்பண்ட்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் ஹாலுக்கு வந்துட்டேன். என்னோடய சிஸ்டர் இன் லா நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தா. எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலுமே என்னோடய சிஸ்டர் இன் லா, என்னோடய பிரதர்ஸ் எல்லாருமே ஆளாக வந்து நின்றுவாங்க. என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே ஆளாக வந்து நின்றுட்டு எல்லா ஹெல்ப்புமே எனக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அன்றைக்குமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பிரதர்ஸ் கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையோ, ஆனால் இப்படி ஒரு சிஸ்டர் இன் லா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு மாதிரி தான் எனக்கு எப்போவுமே தோணும். பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த கேப்பில் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுமே எந்திரிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே லஞ்ச்லாம் கொடுத்துட்டு விளாட விட்டுட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட் விளாட போனதுக்கப்புறம் தான் நாங்கள் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே சர்ப்ரைஸாக தானே பண்ணுறோம். ஸோ அதனால் அவங்களுமே கிரிக்கெட் விளாட்றதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் எங்கள் பிள்ளையில வந்து எங்கள் பெத்தா எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஹாலுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து கோல்டன் கலர் பேனரை வந்து வாலில் ஸ்டிக் பண்ணோம். எங்கள் மாமி வந்து டேப் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேருமே பிடிச்சி ஸ்டிக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பலூன்ஸ் ஊத ஆரம்பித்தாங்க. நான் தான் பலூன் இப்போதைக்கு ஊத வேண்டாம், நம்ம செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பலூன் ஊதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஹாப்பி பர்த்டே பேனர் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.
என்னோட மாமி வந்து அந்த ஒவ்வொரு லெட்டர் கார்ட்லேயுமே வந்து ஹோல் போட்டுட்டு இருந்தாங்க. நானும் என்னோட சிஸ்டர் இன் லாவுமே வந்து அந்த ரோப்குள்ளே வந்து விட்டு ஒவ்வொரு இதாக கோர்த்து அதை நாங்கள் எப்படியோ வந்து வாலில் ஸ்டிக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பலூன்ஸ் வந்து என்னென்னா என்னோட சிஸ்டர் இன்லாவும் எங்கள் மாமி தான் ஊற்றிட்டு இருந்தாங்க. எனக்கு பலூன் ஊதுற பழக்கமே கிடையாது. அதே சமயம் அதை ஊதுனோம்னா வெடிக்கும் தெரியுமா, அந்த சவுண்டுக்கிட்டு நான் ரொம்ப பயந்துருவேன். அதனால் அந்த பலூன் ஊதுற பக்கமே நான் போக மாட்டேன். அவங்க 2 பேர் தான் ஊதிட்டு இருந்தாங்க. ஊதியாச்சு. பட் ஆனால் அதை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து முடியல. எல்லாம் உடஞ்சி போச்சா, சரின்னு சொல்லிட்டு என்னோட நெய்பரை தான் கூப்பிட்டுருந்தேன். அவங்க வந்து இந்த ஃபாயில் பலூனெல்லாம் வந்து ஊதி கரெக்டாக வந்து அங்கங்கே ஸ்டிக் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக டெக்கரேஷன் நான் நினச்ச மாதிரியே பண்ணி முடிச்சிட்டோம் நாங்கள் எல்லாருமே. ஆனால் என்ன ஃப்ளோரில் நிறைய பலூன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். பட் ஆனால் அது நிறைய வெடிச்சனால ஒன்றுமே போட முடியல. இந்த டெக்கரேஷன்ஸ் முடிக்கவே ஒரு 5 கிட்ட ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு பிள்ளையிலையுமே கிளப்பி விட்டுட்டோம். என் ஹஸ்பண்ட் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து டேபிளை டெக்கார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் அது முடியலை. ஏன்னா என் ஹஸ்பண்ட் அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி தான் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பண்ணுறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்ததே அவங்க தான். அவங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நான் என் ஹஸ்பண்ட் பர்த்டே எப்போ வந்தாலுமே கேக் வெட்டுவோம், வெளியே போவோம். அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பர்த்டே வந்துச்சு. அப்போ வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பெத்தா வீட்டில் வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் பர்த்டேக்கு வந்து நாங்கள் வந்து கேக் வெட்டிட்டு வெளியே தான் போனோம். வீட்டில் வந்து நாங்கள் எந்த டெக்கரேஷனுமே பண்ணலை. தேர்ட் பர்த்டேக்கு நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சே பார்க்கலையா. அந்த சர்ப்ரைஸில் வந்து அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியே என்னையுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா. ஃபஸ்ட்டு வந்து டேபிளில் கிளாத்தை விரிச்சிட்டு அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டுட்ருந்தேன். சில்வர் பிளேட்டில் சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு கேக்கை வந்து அது பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேன். இந்த கேக் வந்து என்னென்னா நான் என் ஹஸ்பண்ட்காக ஸ்பெஷலாக செய்ய சொல்லியிருந்தேன். எங்கள் 2 பேருக்குமே வந்து ஃபேவரட் ஃப்ளேவர்னு பார்த்தா சாக்லேட் தான். எனக்கு வந்து பர்த்டேவை ரெட் கலர் தீமில் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அதனால் கேக்கையுமே வந்து ரெட் கலரில் பேக் பண்ண சொல்லிட்டேன். யார் செஞ்சு தந்திருந்தாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரீம் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பேஜ், அவங்க தான் வந்து செஞ்சு தந்திருந்தாங்க எனக்கு இந்த கேக்கை. நான் வந்து 1 kgயில் கேட்டிருந்தேன். அதே மாதிரியே கரெக்டாக சூப்பராக செஞ்சு தந்துட்டாங்க. இந்த டிசைனை வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் சென்ட் பண்ணேன். அதுலேயுமே அவங்க பார்த்து சூப்பராக கரெக்டாக செஞ்சு தந்துட்டாங்க. சாட்டர்டே ஈவினிங் சென்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து சண்டே மார்னிங் ஒரு 10 கிட்டே வந்து செஞ்சு தந்துட்டாங்க. டோர் டெலிவரியுமே வந்து பண்ணுறாங்களாம் இவங்க. என்னோட சிஸ்டர் இன்லா தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தா. அவங்க எல்லாருமே ஊர்லேருந்து வரும்போது அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ அதனால் அவங்க சண்டே மார்னிங்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவங்கக்கிட்ட வந்து எல்லா கேக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. மினி கேக் கூட அவைலபிளாக இருக்குது. நான் அதை பார்த்து தான் அவங்கக்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலண்டைன்ஸ் டேக்கே பிளான் பண்ணியிருந்தேன். பட் நான் அப்போ வாங்க முடியல. ஸோ அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக வாங்கியிருந்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவங்களோட காண்டாக்டை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஃபைனலாக டெக்கரேஷன்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சுங்க. பர்த்டே பாயுமே கேக் வெட்டுறதுக்காக வந்து நின்றுட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவரை நான் ஒரு நல்ல மனுஷன் அப்படி தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்களோட லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, நிறைய ஃபைட் வந்திருக்கு. பட் ஆனால் எந்த இடத்துலையுமே என்னை அவர் விட்டே கொடுக்க மாட்டார். அதே சமயம் என்னை பற்றி யார்ட்டையுமே குறையும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட போய் குறையும் சொல்ல மாட்டாங்க. பின்னாடியுமே பேச மாட்டாங்க. எதுவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த நெகட்டிவ் ஆனாலுமே அதை இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க. இந்த குவாலிட்டி தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அதே சமயம் வந்துன்னா லைக் மூவி எப்படின்னா, ஒரு ஹீரோயினுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஹீரோ வந்து எல்லாரையுமே அடிப்பாங்கள்ல. அதே மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் இவர் தான் என்னோட ஹீரோ. எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகட்டும், என்ன யாராவது பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா பேச்சே கிடையாது, அடி தான் விழும். என்னோடய லைஃப்பில் வந்து 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் பிரேக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னதுன்னா, என்னோடய கிராண்ட்பா இறந்தது தான். என்னோடய லைஃப்பில் நான் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்ததே என்னோடய கிராண்ட்பா தான். அவங்களே அப்போ இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் ரொம்ப வந்து பிரேக் ஆனேன். அந்த நேரத்தில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான். அதுலேருந்து வெளியே வரத்துக்காக தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு மைண்டு ஃப்ரெஷ்னராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்க சொன்னதுமே என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான். அவங்க தான் அந்த ஐடியாவே கொடுத்தாங்க. எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனால் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டே வந்து மேக்கப் மெஹந்தி தானங்க. நான் எதுக்குங்க இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். இது வந்து உனக்கு ஒரு பேசிக்காக இருக்கும், அதுக்கு வந்து ஒரு பேஸாக அமையும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சுருந்தேன். என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னா வந்து ஒய்ஃப் கேட்குறத மட்டும் வாங்கி கொடுத்தா மட்டும் ஹஸ்பண்ட் ஆகாது. அவங்கள எந்த இடத்துலையுமே விட்டே கொடுக்கக்கூடாது. அதே சமயம் ஒய்ஃப் வந்து பிரேக்காகி இருக்கும்போது ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஹோப் கொடுக்கணும். உலகமே எதிர்த்து வந்து நின்றாலுமே வந்து பொண்டாட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்கள தான் நான் பெஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த விதத்தில் நான் ரொம்ப லக்கி தான் சொல்லுவேன். என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாத்துலேயுமே வந்து என்னை எப்போவுமே சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. எந்த இடத்துலையுமே என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க. அதே சமயம் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடம் அதையுமே ஈக்குவலாக கொடுப்பாங்க. இப்படி ஒரு மனுஷனுக்காக நான் அரேஞ்ச் பண்ணது தான் அந்த ஸ்மால் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சர்ப்ரைஸ் அண்ட் ஹாப்பி பண்ணிட்டேன் அவங்கள. அன்றைக்கி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. கேக்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் வாங்கியிருந்தேன் இல்லையா கிஃப்ட், அதை வந்து கொடுத்துருந்தேன் அவங்கக்கிட்ட. அவங்களுமே பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க.
நான் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்தேன்னா சில்வர் ரிங் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அதை இப்போ வரையுமே கையில் போட்டிருக்காங்க. என்னோட கிராண்ட்பா வந்து ரோலக்ஸ் வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. மேரேஜ்க்குமே ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பர்த்டேக்குமே ஒரு வாட்ச் வந்து ரோலக்ஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. 2 வாட்ச் இருக்குது. பட் ஆனால் அவங்க போடவே மாட்டாங்க. இப்போ வரையுமே ஆச்சு ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் போடுவாங்க. அது அப்படியே செல்ஃபில் இருக்கும். நான் அதுலேருந்து நினச்சேன், சரி நம்ம யூஸ் ஆகிற பொருள் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் செகண்ட் பர்த்டேக்கு வந்தேன்னா பர்ஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். அதை இப்போ வரையுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்து என்னோட ஹஸ்பண்ட் என் தம்பியோட மொபைல் கேஸை பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதான் நான் வந்து சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அந்த மொபைல் கேஸில் வந்து என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே பிக் தான் இருக்கும். நாங்கள் 3 பேரும் இருக்கிற மாதிரி. அது பக்கத்தில் வந்து எங்கள் 3 பேரோட நேமை சேர்த்த மாதிரி இபு தமீர் வேட போட சொல்லியிருந்தேன். பக்கத்தில் ஹார்ட்டுமே போட சொல்லியிருந்தேன். நான் எப்படி சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி செஞ்சு தந்திருந்தாங்க. அதை பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நான் நினச்ச மாதிரியே என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு அவங்கள நான் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். என்ன ஒன்று டேபிள் டெக்காருக்கு மட்டும் அவங்கள வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சர்ப்ரைஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.